கும்பம் ராசி. கும்பம் ராசி இது ஒரு காற்று ராசியாக பார்க்கப்படுது. இந்த கும்ப ராசியோடைய அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான். அதனால தான் பாருங்கள், இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் தைரியமானவங்களாகவும் புரட்சிகரமான சிந்தனை கொண்டவங்களாகவும் இருப்பீங்க. எப்பொழுதுமே புதுமையை விரும்பக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் அது கும்பராசி அன்பர்கள் நீங்கள் தான். சமூக அக்கறை உங்களுக்கு நிறையவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. இது ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால சில சமயங்களில் நீங்களுமே நிலையற்ற மனநிலைமையோடு இருப்பீங்க. கும்பராசியை சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே திறமையாக செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆயுள் மற்றும் தொழிலின் காரகனாக இந்த சனி பகவான் கருதுறதுனால நீங்கள் தொழில் விஷயத்தில் சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து நல்லபடியாக செய்வீங்க. இப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, அதுலேயும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எந்த நிலைமையில் அமைஞ்சிருக்காரு, அவரால் என்ன விதமான நன்மைகள் உங்களுக்கு வந்தடைய போகுது, என்ன விஷயம் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும், குடும்பம், தொழில், வியாபாரம், இதிலெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் தாக்கத்தை கொடுக்கும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சா உங்கள் ராசி அதிபதி யார்? சனி பகவான். சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபாடு செஞ்சிங்கன்னா எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். நீங்கள் தொடங்குற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மை வரணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, காரியத்தடை ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இப்போ கூட உங்களோட மனமாற சிவபெருமானை நினச்சிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னும், உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சனி பகவானே போற்றி அப்படின்னும் அந்த மந்திரத்தை 3 முறை ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு சொல்லுங்கள். அந்த விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். நாங்கள் உங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்லதாக வந்து சேரும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். அது தொடர்ந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாமே எளிய முறையில் தீர்வு பெறணும். நிறைய பேருக்கு ஜோசியம் பார்த்தோம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்குமே பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சிக்கலாம். சனி பகவான் ராசி அதிபதி. இது ஒரு காற்று ராசியாகவும் ஆண் ராசியாகவும் பார்க்கப்படுது. இந்த கும்பராசிக்காரங்க பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் செயல்பட தொடங்குவீங்க. தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு சுதந்திரம் பிடிக்கும். யாருமே உங்களை ஒரு கட்டுப்பாட்டெல்லாம் வைக்க முடியாது. மற்றவங்களுக்கு அடிபணிஞ்சுலாம் போக மாட்டீங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் உறுதுணையாக இருப்பீங்க. அநியாயத்தை கண்டா பொங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு நட்பு ரொம்பவுமே பிடிக்கும். உங்கள் மேலே யாராவது பாசம் வச்சுருந்தாங்களா வச்சுக்கோங்களேன், அவங்கள பிரிவதற்கெல்லாம் ரொம்பவுமே கஷ்டப்படுவீங்க. புதிய சிந்தனை, மாற்றம் இதெல்லாம் விரும்பக்கூடியவங்க நீங்கள். சமுதாயத்தில் நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்துறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். கும்பம் ராசிக்கு கும்பம், மிதுனம், துலாம், தனுசு இந்த ராசிக்காரங்களாம் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரியான எண்ணம் இருக்கும். அதனால தான் நீங்கள் அவங்க கூட எளிதில் ஒத்து போவீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் என்ன மாதிரியான தாக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ உங்களோட ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. சந்திரனின் வீட்டில் ராகு அமரும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன சின்ன நெருக்கடி வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல் வரும். குரு சண்டால யோகம் நடந்து கொண்டு இருக்குது. ராசியில் இருக்கும் சந்திரன் மீது ராகு செல்லக்கூடிய காலகட்டம் இது. மாயங்களை நம்ப ஆரம்பிக்காதீங்க. இந்த காலகட்டம் கடுமையாக உழைச்சிங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதுவும் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவு நன்மைகளை நீங்கள் பெற முடியும். வேலையில் சின்ன சின்ன பிரச்சனை, பற்றாக்குறை வரலாம். கவனமாக உங்களோட பணிகளை நீங்கள் செய்யணும். எந்த விஷயத்திலுமே கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். அதனால தான் அலட்சியம் மட்டும் எதுலேயுமே காட்டாதீங்க. இப்போ கடக ராசியில் இருக்கும் புதன் பகவான் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் மாறுவார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வரும் பொழுது புதன் பகவானால் சில மாற்றங்கள் ஏற்படும். கன்னியில் செவ்வாயும் கும்பத்தில் ராகுவும் இருக்காங்க. இந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இந்த கிரக அமைப்பால் வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா,
இந்த காலகட்டம் நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவு நல்ல மாற்றத்தை பெற முடியும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதம் வரை எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பின் பயனை நீங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் அனுபவிக்க போகிறீங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட பணியை செய்யுங்க. வேலையில் பிரச்சனை, பற்றாக்குறை, வேலையில் திருப்தியின்மை இதெல்லாம் வரும். ஆனால் கடின உழைப்பு அதற்கேற்ற பலனை கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்கும் காலகட்டம் இது. உழைப்பின் மீதான உங்கள் எண்ணத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் இப்படியே கொண்டு போகலாமா இல்லை மாற்றி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசனை வரப்போகும். தவறான நபர்களின் நட்பு ஏற்படுவதற்குமே வாய்ப்பு இருக்குது. மிகுந்த கவனமாக நீங்கள் இந்த சமயம் இருக்கணும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னா நிறைய பின்னடைவு வரும், பண பற்றாக்குறை வரும். அதனால தான் நீங்கள் கவனமாக யாருக்கிட்டையுமே பழகணும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உழைப்பில் மட்டும் 100% கவனம் செலுத்துங்க. அது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். 2ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம். வார்த்தைகளில் கோபம், சலிப்பை தவிர்க்கிறது நல்லது. எதிர்மறையாக பேசுகிறத தவிர்த்துடுங்க. திட்டமிட்டு முன்னேறணும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஸ்தானத்தில் பார்க்கறதுனால நல்ல ஒரு தனலாபம் ஏற்படும். கவலைப்பட தேவையில்லை. சுக்கிரன் உங்களுக்கு யோக அதிபதி, உங்கள் பாக்கிய அதிபதியும் லாப அதிபதியும் இணைஞ்சு பஞ்சமஸ்தானத்தில் இப்போ அமர்ந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் இருந்து வந்த பண நெருக்கடிகள்ல இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்பும் வரும். திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருந்தால் அருமையான வரன் இப்போ கிடைக்கும். சுப செய்தி நடக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நல்ல காரியங்களை நீங்கள் முன்னின்றி நடத்தி காட்டக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். உடம்பில் அலுப்பு, வலி, வாயு கோளாறு போன்ற சின்ன சின்ன உடல் உபாதை வரும். சிலருக்கு தோல் பாதிப்பு, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மனதில் இருந்து குழப்பம் இந்த மாதம் முழுவதும் தீரும். கணவன் மனைவி உறவில் முன்னேற்றம், அந்யோன்யம் உண்டாகும். சண்டை சச்சரவுகள் நீங்கும். கணவன் வீட்டாருக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை புரியல அப்படின்னு கவலைப்பட்டிருந்த பெண்களுக்கெல்லாம் உங்கள் மீது மதிப்பு மரியாதை புரியக்கூடிய காலகட்டம் இந்த மாதம். அரசு வேலையில் யோகம் உண்டாகும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். வியாபாரம், தொழிலுக்கு தேவையான கடன் உண்டாகும். மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சு முன்னேறீங்களோ அவ்வளவு அற்புதமான பலன்களையுமே பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு. சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெண்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாடுகளை செஞ்சால் அற்புதமான பயன்களை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அதுவும் வராகி, மகாலட்சுமி வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், அதன் பிறகு பூரட்டாதி 3 நட்சத்திரக்கும் எப்படி வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அவிட்டம் 3, 4ஆம் பாதம் தான் இந்த கும்பத்தில் இருக்கீங்க. நினச்ச வேலைகளை நினச்சபடி நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செய்வீங்க. நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதம். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால இதுவரைக்கும் இல்லாத பயம் மனதில் வரும். எதிரிகளால் சில பிரச்சனை வரும். உங்கள் செயல்களில் தடை தாமதம் ஏற்படுத்துவாங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறதுனால கவலைப்படாமல் உங்களோட பணிகளை செஞ்சுங்க. உங்களோட நிலை உயரும். கேடையும் போல குரு உங்களை பாதுகாப்பார். சுபிட்சமான பலன் உண்டாகும். தடைப்பட்ட வேலைகளை நடத்துவீங்க. பிள்ளைகளால் பெருமை சேரும். குழந்தை பாக்கியத்துக்கு ஏந்திகளுக்கு அதற்கான ஏக்கம் தீரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வழக்கு முடிவுக்கு வரும். பெரிய மனிதர்களின் ஆதரவும் தெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொன்னான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை உடனே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு எண்ணத்தோடையும் வேகத்தோடையும் செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த நிலையில் யோகக்காரகன் ராகு உங்கள் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறாரு. 5ஆம் இட குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாகிறதுனால உங்கள் நிலையில் நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு, அவர்களின் உதவி கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ததுனால கடந்த கால நெருக்கடி உங்களை விட்டு விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். பல்வேறு முயற்சிகள் செய்தும் நடைபெறாமல் இருந்த வேலை இப்போ நல்லபடியாக நடக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல் தீரும். பிள்ளைகள் உங்கள் கனவை நனவாக்குவாங்க. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் ஆரம்பிக்குது. மாத தொடக்கத்திலையும் கடைசி வாரத்திலையும் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான சனிக்கிழமையில தொடர்ந்து இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் வணங்கி வந்தீங்கன்னா
எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசி அதிபதியினர்களால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்கள் ராசி அதிபதியிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.